வணக்கம். 19/4/2024 தேர்தலில் மறக்காமல் எல்லாரும் தூத்துக்குடி மாவட்டம் சைக்கிள் சின்னத்தில் ஓட்டடிக்கும். ஏன் சைக்கிள் சின்னத்தில் ஓட்டடிக்கன்னா, ஏன்னா பாஜகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர். இந்த தொகுதியில் 5 வருஷம் எம்பியாக இருந்த கனிமொழி அவர்கள் 25 ஆண்டு காலம் எம்எல்ஏ அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன செய்தார்கள்? நேரடியாக விவாதிக்க தயாரா? நாங்கள் திருச்செந்தூருக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் 10,800 வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. 14,500 நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் குடிநீர் லைன், வீட்டுக்கு இலவசமாக குடிநீர் ஜல்ஜீவன் திட்டத்தில் 14,500 குடிநீர் லைன் இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. 3,500 கோடி 6 மாவட்டம், நம்ம இந்த 6 மாவட்டத்தில் 3,500 கோடி மானிய கடன் கொடுத்துருக்கிறார் பிரதம மந்திரி திட்டத்தில். எத்தனையோ எண்ணற்ற திட்டங்கள் மத்திய அரசு திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ மக்கள் பயனாளிகளாக இருக்கிறாங்க. நீங்கள் எம்பி அக்கா கனிமொழி அக்கா என்ன செஞ்சீங்க? மதுவை ஒழிப்பெண் முனையில் ஒழிச்சிங்களா? கஞ்சாவும் மதுவும் தமிழ்நாட்டில் தவிர நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க? தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை சொல்லி விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் பாரத பிரதமர் அண்ணாமலைஜி அவர்களுடைய தொண்டன். விவாதிக்க தயார். நீங்கள் விவாதிக்க தயாரா? எங்கு பார்த்தாலும் மோடி என்ன செய்தார், மோடி என்ன செய்தார், அனைத்துமே மோடி தான் செய்திருக்கிறார். மருத்துவமனை, மனிதனுடைய உயிர் காக்கும் இடம் முதல், வேலைவாய்ப்பு முதல், அடிப்படை உரிமை, வீட்டில் வாழும் பாதுகாப்பு வரை நம் பாரத பிரதமரால் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. திராவிட கட்சிகளால் கிடைத்தது மதுவும் கஞ்சாவும் தான். நேரடியாக நாங்கள் களத்தில் திமுகவை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். கனிமொழி அவர்களுக்கு சவால் விடுகிறோம். சவாலை எதிர்கொள்ளுங்கள். அனைவரும் தயவு செய்து எதிர்காலம் மது இல்லாத, கஞ்சா இல்லாத தூத்துக்குடி மாவட்டத்தை மாற்றத்தை கொண்டு வர சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நன்றி.